வெல்கம் டு குஷி மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, புரட்டாசி மாதத்தோடைய ஃபஸ்ட்டு சனிக்கிழமை தாங்க இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து சாமி கும்பிட போகிறோம். காலையிலேயே எழுந்துச்சி கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நைட்டே வந்து கொஞ்சம் கருப்பு மூக்கடலை வந்து ஊற வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு அதை தான் வந்து நான் வந்து குக்கரில் வந்து போட்டிருந்தேன். எதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு வந்து செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான டிஷ்ஷோ டக்குன்னு முடியறதோ அதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து செஞ்சு வச்சிடுறது. இன்றைக்கி வந்து ரொம்ப வந்து ஸ்பெஷலாக வந்து என்னென்ன டிஷ்ஷெல்லாம் வந்து செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்கலாம். சுண்டல் வந்து ஒரு பக்கம் குக்கரில் போட்டாச்சு. போட்டுட்டு வந்து இன்றைக்கி வடையும் வந்து ஊற வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. நான் எப்போவுமே வடைக்கு வந்து ஊற வைக்க சொல்ல ஒரு 1 hour கிட்ட வந்து உளுத்தம்பருப்பு வந்து நான் ஊற வைப்பேன். டைமிங் பார்த்துட்டு தான் உளுத்தம்பருப்பு ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து என்னென்ன வேலைன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். புரட்டாசி மாதம்னாலே ரொம்ப ஸ்பெஷல். அது என்னுடைய வீட்டில் மட்டும்தாங்க. என்னோடய வீட்டில் வந்து புரட்டாசி மாதம் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து கும்பிடுவாங்க. அதை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். புரட்டாசி மாதம்னு வந்தாலே எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஜாலியாக திருப்தியாக இருக்குங்க. நான்வெஜ்ஜு மிஸ் பண்ண மாட்டோம். எங்கள் வீட்டில் வந்து குலதெய்வம் வந்து பெருமாள் தான் அம்மா வீட்டில். எனக்கு அந்த மாதம் வந்தாலே அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து வெஜ்ஜு செய்யறதுக்குன்னு ஒரு பாத்திரம் வந்து தனியாக வச்சுருப்பாங்க. நான்வெஜ்ஜு செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு பாத்திரம் வந்து தனியாக வச்சுருப்பாங்க. சாமி கும்பிட்றதுக்காக வந்து எந்த கவுச்சியும் வந்து படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தில் வந்து பரணை மேலே தான் வந்து கட்டி போட்டிருப்போம். எப்போல்லாம் வந்து சாமி கும்பிட்றோமோ அமாவாசை வந்துடுச்சுன்னா, அப்புறம் வந்து இந்த புரட்டாசி மாதம் வேறு ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் டைம்னா அந்த மாதிரி வந்து அந்த பரணை மேலே இருக்க பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சு அதில் தான் வந்து சமைப்போம். இந்த மாதம் ஃபுல்லாக நாங்கள் இந்த நான்வெஜ் வந்து சமைக்காத வந்து அந்த பாத்திரத்தில் மட்டும்தான் வந்து சமைப்போம். அது தட்டாக இருக்கட்டும், டம்ளர், ஸ்பூன், கிண்ணம் எல்லாமே வந்து தனித்தனியாக தாங்க இருக்கும். இந்த நான்வெஜ் செஞ்ச பாத்திரம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணவே மாட்டோம். சப்போஸ் பிளேட் இல்லைன்னா இலை வாங்கி கூட வந்து வீட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். தற்சமயத்துக்கு வந்து நாங்கள் இதில் வந்து எடுத்துக்கிற மாதிரி வந்துட்டு எங்களுக்கு அந்த ஐடியாவே வராது. எங்கள் வீட்டில் இந்த புரட்டாசி மாதம்னா நான் வந்து இங்கே வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ செய்வாங்க. அந்த 5 வாரமும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து கும்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு வாரம் வந்து பொங்கல் மட்டும் செஞ்சு அந்த பொங்கலில் வந்து நடுவில் தயிர் வச்சு 4 பக்கம் வந்து வாழைப்பழம் வச்சு ஃபஸ்ட்டு வந்து தழுவு தான் போடுவாங்க. 2வது வாரம் 3வது வாரம் வந்து அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சு வந்து சாமிக்கு வந்து படையல் போடுவாங்க. நெய் விளக்குலாம் வந்து சூப்பராக செய்வாங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து அந்த பெருமாளுக்கு செய்யக்கூடிய அந்த பிரசாதம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தீர்த்தம் வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக ரொம்ப பிடிக்கும். அது நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து குட்டி பசங்க நிறைய பேர் இருப்போம். சண்டை போட்டுக்குவோம் அந்த தீர்த்தத்துக்காக. ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் நிறைய விஷயம் வந்து மிஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டைம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே நானும் வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய மாமியார் வீட்டில் வந்து அப்படியே மொத்தமாக வந்து ஆப்போசிட். அவங்க வந்து இந்த சாமி கும்பிட்றதே கிடையாதுங்க. அவங்க வந்து என்னென்னா வெள்ளிக்கிழமை கும்பிடுவாங்க. ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் டைம், அமாவாசை, கிருத்திகை இதை மட்டும்தான் கும்பிடுவாங்க. புரட்டாசி வந்து கும்பிட மாட்டாங்க. ஒரு வேளை வந்து அப்படியே நானே கும்பிட்டா கூட என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். எனக்கு பெருமாள்னா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். என்னுடைய மாமியார் வீட்டு குலதெய்வம் வந்து பால் முனீஸ்வரர். எனக்கு எப்பவுமே எந்த தெய்வமாக இருந்தாலும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ மட்டும் எப்பவுமே என்னால் வந்து பெருமாளை வந்து விட்டு கொடுக்க முடியல. எனக்கு அவருனான்றது வந்து எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். அதுதான் என் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லுவேன். நான் புரட்டாசி மாதம் மட்டும் நான் ஃபஸ்ட்டு வாரம் மட்டும் சாமி கும்பிட்டுக்கிறப்ப ஒரு வாரம் வந்து விரதம் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு கும்பிட்டு இது வந்து நான் 2வது வருஷம் வந்து கும்பிட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து 48 நாள் விரதம் இருந்தாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து 1.5 மாதத்துக்கு கிட்டத்தட்ட வந்து விரதம் இருந்தாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. இந்த மாதிரி விரதம் இருந்து அவங்க ஒரு வேண்டுதல் வந்து நிறைவேறிடுச்சு. அது ரொம்ப சந்தோஷம் தான். அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் நான்வெஜ் வந்து சாப்பிடாம இருந்ததுனால உடம்பு வந்து ரொம்ப வீக் ஆகிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணி ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு அது ஒரு இதுவாக ஆகிடுச்சு. அந்த மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன் வரைக்கும் வந்துருச்சு. சரி இருந்தாலும் இந்த மறுபடியும் வந்து 1 month கிட்ட வந்து அவங்க வந்து இருக்க மாட்டாங்க. சரி ஒரு வாரம் மட்டும் இருக்கலான்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு புரட்டாசி வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து சாமியெல்லாம் வந்து கும்பிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் இன்னைக்கு வந்து என்னென்ன ஸ்பெஷல் டிஷ் வந்து செய்கிறேன்னா சாம்பார் தாங்க. முருங்கைக்காய் போட்டு சாம்பார் செஞ்சுருந்தேன். சாதம் வடிச்சிட்டு அப்புறம் வந்து உளுந்த வடை, பாயாசம், பால் பாயாசம் வந்து செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் பொரியல் வந்து செஞ்சுருந்தேன். அப்புறம் வந்து பொங்கல் கருப்பு மூக்கடலை இதுதான் வந்து இன்றைக்கோட வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஸ்பெஷலான வந்து லஞ்சு தான் வந்து இன்றைக்கி வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன்.
அப்படியே சைட் பை சைடாக எல்லா வேலையும் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன் கடகடன்னு. ஏன்னா கொஞ்சம் டைமும் போகுது, பாப்பாவையும் வந்து சைடில் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் ஏதாச்சும் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு அப்படியே நான் சைட்லேயும் வந்து லஞ்ச் வேலையெல்லாம் வந்து அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நான் அவரைக்காய் பொரியல் தான் வந்து தாளிச்சிக்கலாம் கடகடன்னு. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, அதுக்கப்புறம் வந்து பூண்டு வந்து தட்டி சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சு ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி குழஞ்சதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச அவரைக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்தோம்னா ஒரு சூப்பரான அவரைக்காய் பொரியல் ரெடி. அப்புறமா சைட்லேயும் வந்து சாதமும் ரெடி ஆகிடுச்சு. சாதமும் வந்து நல்லா வடிச்சிடலாம். அவரைக்காய் பொரியலும் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டு சைட்லலாம் எப்படி வந்து நீங்கள் சாமி வந்து கும்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் அம்மா வீட்டு சைடில் வந்து எப்படி கும்பிடுவீங்க, உங்களுடைய மாமியார் வீட்டு சைடில் வந்து நீங்கள் எப்படி வந்து சாமி கும்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு இங்கே மேரேஜுக்கு அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாற்றிக்கிட்டேங்க. அது என்னென்னன்ட்டு நான் உளுந்தம் பருப்பு ஊறிடுச்சு. பருப்பெல்லாம் வந்து ஆட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துட்டு இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடையை வந்து தட்டி சேர்த்துக்கலாம். ஏன்னா மீதி எல்லா டிஷ்ஷும் வந்து ரெடி பண்ணியாச்சு. வடையை வந்து சுட்டு முடிச்சுட்டணும். சுட்டு முடிச்சதுக்கப்புறமா எல்லா வேலையும் வந்து முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சதுக்கப்புறமா தான் சாமியை வந்து ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சாமிக்கு வந்து அரிசி மாவில் வந்து நம்ம விளக்கு வந்து ரெடி பண்ணுவோம். அந்த விளக்கையும் வந்து அப்படியே ஒரு பக்கம் சைடில் வந்து ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிச்சன் வேலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமியை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம். சாமி ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த பூவெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணி டெக்கரேஷன் பண்ணிவிட்டு சாமிக்கு ஒரு பக்கம் தீர்த்தம், அந்த தீர்த்த சொம்பில் வந்து கண்டிப்பாக வந்து நாமம் வந்து போடணுங்க. ஒரு சிலர் வந்து போட மாட்டாங்க. பட் எங்கள் வீட்டில் வந்து நானாக வந்து இந்த குட்டியாக வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரிய சொம்பு மாதிரி, இந்த கலசம் சொம்பு மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த சொம்பில் வந்து அழகாக நாமம் போட்டுட்டு அந்த சொம்போடைய கழுத்தை சுற்றி துளசின்ற பாருங்கள் சாமந்தி பூ வந்து கட்டிட்டு அது வந்து என்னோடய தம்பி கையில் தான் வந்து கொடுப்பாங்க. குட்டி பையன் கையில் தான். அவனுக்கும் வந்து கையில் நெத்தியில் இங்கே நெஞ்சிக்கிட்டெல்லாம் வந்து அந்த நாமத்தை போட்டுட்டு அவன் கையில் வந்து அந்த சொம்பை கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து கோவிந்தான்னு சொல்லும்போது வாசலில் வந்து அந்த செம்மண் இருக்குது பார்த்திங்களா, அந்த செம்மண்ணில் வந்து கட்டம் போடுவாங்க. ஒரு 9 வந்து கட்டம் போடுவாங்க. இல்லை 9, 11 இந்த மாதிரி எண்ணிக்கையில் வந்து கட்டம் போட்டுட்டு அதில் வந்து ஒரு கற்பூரமாக வச்சு வெளியிலேருந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு கற்பூரம் ஏற்றிக்கிட்டே உள்ளே வருவோம். அது சொல்லும் போதும் அவரை வந்து கூப்பிடும் போதும் அவ்வளோ ஒரு சூப்பராக சந்தோஷமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு இப்போல்லாம் தோணுது. இந்த நேரத்துக்கு வந்து வீட்டுக்கு போயிட்டு வந்து ஃபேமிலியோடு சேர்ந்து சாமி கும்பிடணுன்னு சொல்லிட்டு. பட் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்க இந்த ஃபஸ்ட்டு வாரம் சாமி கும்பிட்றதுன்றது ஒரு பெரிய சான்ஸ் தாங்க. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக சூப்பராக இருந்தது. நானும் வந்து வீட்டில் வந்து ரொம்ப திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டு முடித்தேன். 5 வாரத்தில் இல்லைன்னா வாரத்தில் ஒரு வாட்டியாச்சும் வந்து நம்ம பெருமாளுக்கு வந்து மாவிளக்கு வந்து கண்டிப்பாக போடணும். உங்களுக்கு தெரியலனா உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட வந்து கேட்டுட்டு செய்யுங்க. சாமியை வந்து நல்லா திருப்தியாக கும்பிட்டு முடிங்க. எங்கள் வீட்டு பெருமாள் வந்து எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு வாரம் தாங்க இந்த ஒரு வாரம் தான் வந்து சாமி கும்பிட்ற மாதிரி ஐடியா. மீதி 4 வாரமும் வந்து ஃபுல்லாக வந்து நான்வெஜ் எடுக்கிற மாதிரி தான். எங்கள் வீட்லேயும் வந்து சூப்பராக ஒரு வாரம் விரதம் இருந்து சாமியெல்லாம் வந்து சூப்பராக கும்பிட்டு முடிச்சாச்சு. எங்கள் வீட்டு பெருமாள் வந்து எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள்.